ஹாய்ஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் ரசிகர்களுக்கு ஒரு சோகமான விஷயம். ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் படம் இறங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நெனச்சவங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி படக்குழு தரப்பினர்கள் வந்து அதிகப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. அப்படி என்ன அதுல அறிவிச்சிருந்தாங்க? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு, நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு கேவிஎன் புரொடக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த அறிவிப்பை எங்கள் மதிப்புமிக்க பங்குதாரர்கள் மற்றும் பார்வையாளர்களுடன் மிகுந்த மன நிறைவோடு பகிர்ந்து கொள்கிறோம். ஜனவரி 9ஆம் தேதி ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்ட ஜனநாயகன் படத்தின் வெளியீடு எங்கள் கட்டுப்பாட்டை மீறிய தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தை சுற்றியுள்ள எதிர்பார்ப்பு, உற்சாகம் மற்றும் உணர்ச்சிகளை நாங்கள் ஆழமாக புரிந்து கொள்கிறோம். மேலும் இந்த முடிவு எங்களின் எவருக்கும் எளிதான ஒன்றல்ல. புதிய வெளியீட்டு தேதி விரைவில் அறிவிக்கப்படும். அதுவரை உங்கள் பொறுமையும் தொடர்ந்த அன்பையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் அசைக்க முடியாத ஆதரவு எங்களின் மிகப்பெரிய பலம் மற்றும் முழு ஜனநாயகன் குழுவிற்கு எல்லாவற்றையும் குறிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கேவிஎன் புரொடக்ஷன் தரப்புல இருந்து. அதாவது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாது. இதனுடைய டேட் வந்து விரைவில் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கேவிஎன் புரொடக்ஷன் தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனவரி 9ஆம் தேதி இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்றது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா ஒரு சினிமா துறையிலேயே வந்து ஒரு உச்ச நட்சத்திரம். நான் வந்து சினிமா துறையை விட்டுட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. போறதுக்கு முன்னாடி இந்த ஜனநாயகன் படம் என்னுடைய கடைசி படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு. பட் இந்த படத்துக்கும் இறக்க விடுறதுக்கும் பிரச்சனை பண்றாங்க. அதாவது தளபதி விஜய் அண்ணாவ ஹோல் சினிமா துறையும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உச்ச நட்சத்திரமா இருந்து அவர் சினிமா விட்டுட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல, அவங்க ஒரு சென்ட் ஆஃப் வச்சு தான் செலிப்ரேட் பண்ணி அனுப்பணும். பட் அது பண்ணல. சரி அவர் வந்து போறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது, கடைசியான ஒரு படம் தானே, அத வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இறக்க விடலாம்ல. ஆனா அது பண்ணாம என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஜனநாயகன் படத்தை வந்து எடுத்து முடிச்சாச்சு. இந்த படக்குழுவினர்கள் வந்து டிசம்பர் 18ஆம் தேதி தணிக்கை சான்றிதழுக்காக வந்து விண்ணப்பிக்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து தணிக்கைக்குழு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல மொத்தம் நீங்க 27 கட்டு இருக்குது. இந்தந்த சீனை நீங்க கட் பண்ணிருங்க. இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து மார்க் பண்ணி குடுக்குறாங்க. சரியா? அதாவது படக்குழுவினருக்கு குடுக்குறாங்க. அப்போ படக்குழுவினர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது அவங்க கட் சொல்லிட்டாங்கல்ல, சரி நம்ம அதே கட் பண்ணிட்டு, எடிட் பண்ணிட்டு நம்ம வந்து குடுத்துருவோமே! அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்கன்னா, மறுபடியும் அத வாங்கி படக்குழுவினர்கள் வந்து எடிட் பண்ணிட்டு, அதை தணிக்கை குழுக்கு வந்து குடுக்குறாங்க. சரியா? அப்ப அவங்க வந்து இனியாவது அவங்க 27 கட்டு நம்ம கட் பண்ணிட்டு அவங்க சொன்னத, சரி அவங்க இனி சொல்றதுக்கு வேற எதுவுமே கிடையாது. நமக்கு இனி எந்த பிரச்சனையும் வராது. இனி அவங்க வந்து தணிக்கை சான்றிதழ் தந்துருவாங்க. அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல. அதே மாதிரி அவங்க குடுத்தாச்சு. குடுத்ததுக்கு அப்புறம் வந்து, சரி நம்ம இனி படத்தோட ப்ரமோஷன் பண்ணுவோம். ஆடியோ லான்ச் பண்ணுவோம். எல்லாமே இந்த ட்ரெய்லர வெளியிடுவோம். டேட்ட வந்து வெளியிட்டுருவோம். அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அடுத்ததாட்டு என்னென்னலாம் உண்டோ அது எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஏன்னா இவங்களுடைய மைண்ட் செட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தணிக்கை சான்றிதழ் வந்து கரெக்ஷன் சொல்லி பண்ணி தந்துட்டாங்க. நம்ம கட் பண்ணி குடுத்தாச்சு. இனி எந்த ஒரு பிரச்சனையும் வராது. தணிக்கை சான்றிதழ் நமக்கு தந்துருவாங்க. அப்படிங்கிற மாரி தானே ஒரு மைண்ட் செட் இருக்கும். சரி, அப்படியே போயிட்டு இருக்கிற நிலையில, நாளாகுது தணிக்கை சான்றிதழ் கிடைக்கல. படக்குழுவினர்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஜனவரி 5ஆம் தேதி மறுபடியும் வந்து இந்த படக்குழுவினர்கள் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த படத்துல மத உணர்வுகளை புண்படுத்துவதாகவும்,
ராணுவ சின்னங்களை தவறாக சித்தரிப்பது மாதிரி காட்சிகள் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. அதனால நாங்க இந்த படத்த மறுபடியும் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎஃப்சி குழுவுக்கு நாங்க வந்து மறு சீராய்வுக்காக நாங்க வந்து அனுப்புறோம் அந்த குழுவுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. சரியா? இதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படக்குழுவினர்கள் வந்து, "சரி எல்லாமே நீங்க சொன்னது எல்லாமே நாங்க பண்ணியாச்சு. எங்களுக்கு வந்து தணிக்கை சான்றிதழ் வந்து தந்துருவீங்கன்னு நெனச்சோம். 9ஆம் தேதி படம் ரிலீஸ். பட் 5ஆம் தேதி நீங்க இப்படி சொல்றீங்க. பட் எப்படி ஒரு படம் இறங்கறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர வச்சு இந்த கம்ப்ளைண்ட் வரலாம்?" அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்கன்னா, அவங்க கேள்வி மேல கேள்வி வைக்கிறாங்க. வச்சது மட்டும் இல்லாம, கேவிஎன் புரொடக்ஷன் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத கோர்ட்டுக்கு போய் வந்து நாடுறாங்க. அதாவது அவங்களுக்கான நியாயத்த வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி நடந்துச்சு. ஸ்டார்ட்டிங்ல நாங்க இந்த படத்த இப்படி குடுத்தோம். 27 கட்டு சொன்னாங்க. அந்த 27 கட்டு நாங்க பண்ணி குடுத்துட்டோம். குடுத்ததுக்கப்புறம் வந்து நாங்க எங்களுடைய படத்த பத்தி எல்லா ப்ரமோஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். பட் 5ஆம் தேதி இந்த மாதிரி சொல்றாங்க. எங்களுக்கு தணிக்கை சான்றிதழ் இருந்தா மட்டும் தான் இந்த படத்த வெளியிட முடியும். அதனால எங்களுக்கு வேணும். 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகணும். நீங்க சீக்கிரம் தாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கோர்ட்ல வச்சு கேட்குறாங்க. கோர்ட் நீதிபதி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2 தரப்பினர்கள் சைட்லயும் வந்து விசாரணை பண்ணுவாங்கல்ல. அதன் அடிப்படையில 2 தரப்பினர்கள் பகுதியிலருந்து விசாரணை பண்ணாங்க. விசாரணை பண்ணும்போது சில விஷயங்கள் வந்து அதுல வந்துட்டு இருந்துச்சு. இதுக்கான தீர்வு ஒத்திவைக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஜனவரி 7ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுச்சு. ஜனவரி 7ஆம் தேதி மதியம் 2:30 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. அப்ப எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இன்னும் வந்து டீட்டெயில்ஸ் தேவனால என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அது ஒத்திவைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஜனவரி 9ஆம் தேதி ஒத்திவைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? ஆனா படக்குழுவினர் தரப்புல இருந்து அவங்க வந்து இப்பவுமே கேட்டாங்க. அதாவது இன்னைக்கே சொல்லுங்க எங்களுக்கு 9ஆம் தேதி படம் இறங்கணும். இறங்கலன்னா லாஸ் அப்படிங்கிற மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து சொல்றாங்க. சரியா? சரி ஆனாலும் வந்து அவங்க கேட்கல. ஜனவரி 9ஆம் தேதி தான் தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அப்புறத்துல இருந்து எல்லாருமே இந்த படம் இறங்குமா? இறங்காதா? அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க. சரி படக்குழுவினர் தரப்புல இருந்து எதுவுமே சொல்லலையே! என்ன பண்ண? அப்படிங்கிற மாதிரி விஜய் ரசிகர்கள் எல்லாருமே வந்து ஒரு மைண்ட் செட் குழப்பமான சூழ்நிலைக்கு போயிட்டாங்க. சரியா? ஆனா, அது எல்லாத்தையுமே தாண்டி நேத்தைக்கு கேவிஎன் புரொடக்ஷன் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்து நைட்டு சரியா? அவங்க வந்து அதிகபூர்வமா விஜய் ரசிகர்களுக்கு நம்ம வந்து சொல்லிருவோம். ஏன்னா, அவங்க வந்து குழம்பி போயிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து சொன்னாங்க. இந்த படம் வந்து அ ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகாது. ஆனா, டேட் வந்து நாங்க வந்து விரைவில சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சோகமான விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. மன்னிப்பும் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே விஜய் அண்ணா இத கரெக்ட்டா கணிச்சது மாரி தான் நடந்திருக்கு. அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஆடியோ லான்ச்ல கூட விஜய் அண்ணா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஜனநாயகம் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து பேசுறாங்களாம் விஜய் அண்ணாட்ட. யார் வந்து பேசுறாங்கன்னா, கேவிஎன் புரொடக்ஷன் வந்து பேசுறாங்களாம். உங்கள வச்சு இந்த படத்த வந்து எடுக்க போறோம். இதுல நீங்க தான் கரெக்ட்டா இருப்பீங்க. அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. அதுக்கு விஜய் அண்ணா என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மாவே என் படத்துக்கு பிரச்சனை வரும். நான் வேற பாதைய நோக்கி போறேன். கண்டிப்பா இந்த படத்துக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு கேவிஎன் புரொடக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நீங்க நடிச்சு தாங்க. எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? இத கூட விஜய் அண்ணா ஆடியோ லான்ச்ல சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி விஜய் அண்ணா கணிச்சது மாதிரியே இந்த படம் இறங்க விடாம எந்த அளவுக்குலாம் பிரச்சனை வருமோ, அந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்கு. கடைசியா இந்த தணிக்கை சான்றிதழ் வைத்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து போயிட்டு இருக்குது. அதுவும் டிசம்பர்ல தொடங்கி, இப்போ வரைக்கும் அந்த தணிக்கை சான்றிதழுக்காக அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, பாடாப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். இப்போ என்னலாம் பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் அதாவது சினிமா துறையோட உச்ச நட்சத்திரம் சரியா? அவர பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவர பிடிக்கும்.
அவர் நடிச்ச படத்த வந்து எல்லாருமே போய் பார்ப்பாங்க. சரியா? அப்படிப்பட்ட ஒரு உச்ச நட்சத்திரம். என்னோட கடைசி படம் ஜனநாயகன் படம். நான் இனி நடிக்கவே மாட்டேன். நான் அரசியலுக்கு வரப்போறேன். அரசியலுக்கு எதுக்கு வரப்போறேன்னா, என்னுடைய மக்களுக்காக வரப்போறேன். என்னுடைய மக்கள் என்ன இந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்காங்க காரணம் என் மக்கள் தான். அவங்களுக்கு நான் நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அரசியல் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிற மாரி தானே சொல்லிக்கிட்டு, இது என்னுடைய கடைசி படம். இனி என் படமே இருக்காது அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு அவரு வந்து அரசியல் ஃபீல்டுக்கு வந்துட்டாரு. சரியா? ஆனா, இந்த படத்தையாவது எந்த பிரச்சனையும் வந்திருக்காம, சரி ஒரு லாஸ்ட் படம். சரி இத வந்து ஒரு ஹேப்பியாட்டு வந்து இறக்குவோம். அப்படிங்கிற மாரி எந்த ஒரு ப்ராப்ளமே கிரியேட் பண்ணாம இறக்க விட்டுருக்கலாம். பட் அதுவும் பண்ணாம, எல்லா வாட்டியும் பிரச்சனை பண்றது மாதிரி, இந்த வாட்டி ஒரு புது பிரச்சனைய எடுத்துட்டு வந்து பிரச்சனை பண்றாங்க. அதனால விஜய் ரசிகர்கள் 9ஆம் தேதி வந்து இந்த படம் இறங்கல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாண்டா, என்னைக்குனாலும் இந்த படம் இறங்க தான் போது. இறங்கும்போது மாஸ் ஹேப்பி விஜய் அண்ணாவுக்கு மாஸ் வரவேற்ப நம்ம வந்து கண்டிப்பா குடுக்க தான் போறோம். சரி, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.